ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அன்றைக்கி நான் ஒயிட் பிரிஞ்சியோட சாப்பிட்ருந்தேன். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நான் காட்டுறேன். எங்கள் அம்மா ஸ்டைலில் சொல்லியிருக்கேன். இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு பச்சை மிளகாவை சேர்த்து இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 5 பல் பூண்டு தட்டினது, ஒரு கொஞ்சமாக சின்ன பீஸ் இஞ்சி தட்டினது சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொரிய விட்டுக்குங்க. இப்போ இதில் 10 பீன்ஸ் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 1 கேரட், 1 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு குச்சி கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் சிம்மில் வேக விடுங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு காய் ரெடி ஆகிருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மசாலாலாம் நல்லா அதில் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு, இப்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த தேங்காய், தக்காளி, வெங்காயம் பேஸ்ட் அதை இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். மீல் மேக்கர் நான் ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். நான் இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவோ நீங்கள் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். பட் இதுவே போதுமானது. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பபிள்ஸ் வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி பபிள்ஸ் வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு தட்டு போட்டு மூடி 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்டான ஈஸியான வெஜ் குருமா ரெடி ஆகிடும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.